இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட கொஸ்டின்ங்க. இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. தமிழ்ல இந்த வார்த்தைகளை தப்பா குடுத்துருக்காங்க. நான் அதை அப்படியே எடுத்துன்னு வந்து குடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம கொஸ்டின் பேப்பர் எப்படி வரும்னு சொல்லிட்டு சொல்லணும்ல. அதனால இதை எடுத்துன்னு வந்து அப்படியே குடுத்துருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம் நான் சொல்றேன். இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கு. ஏன்னா இங்கிலீஷ்ல தான் கொஸ்டின் எடுப்பாங்க. சரியா? ஐ வாஸ் as old as you are at the present at the time of your birth. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ பிறக்கும் போது நீ பிறக்கும் போது என்னுடைய வயது தற்போது உன்னுடைய வயது. இதுதான் அந்த அப்பாஸ்டர்ல வர வேண்டிய அந்த கண்டென்ட். சரியா? நீ பிறக்கும் போது என்னுடைய வயது தற்போது உன்னுடைய வயது. இதுதான் அங்க வர வேண்டிய கண்டென்ட். இங்க தப்பா சொல்லியிருக்காங்க. அதை பாத்துங்க. சரியா? இத நான் மாத்தி உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஆனா கொஸ்டின் பேப்பர்ல எப்படிலாம் மிஸ்டேக் வரும், எதெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு நான் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கேன். அதனால சொல்றேன். சரியா? சோ நாள பின்ன இது ப்ரீவியஸ் இயர்ல பார்த்தா, நீங்க கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் பதிச்சாகணும். வேற வழி இல்ல. அட்லீஸ்ட் இந்த கொஸ்டின ப்ரீவியஸ் இயர்ல பார்க்கும்போது, எங்கேயோ ஒரு இடத்துல நான் தப்ப சுட்டி காட்டினேன் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும்ல. சோ அது ஞாபகம் இருக்கும். அதனால தான் இத சொல்றேன். சோ பாருங்க. ஒரு தகப்பன் தன் மகனிடம், "நீ பிறக்கும்போது என்னுடைய வயது, தற்போது உன்னுடைய வயது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஐ வாஸ் as old as you are at the present at the time of your birth. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப கொஸ்டின்ல தெளிவா சொல்லிட்டாங்க. தந்தையின் தற்போதைய வயது 38 ஆண்டுகள். சோ அப்பாக்கு இப்ப 38 வயசாம். அப்ப பையனுக்கு என்ன வயசு இருக்கும்? யோசிச்சு பாருங்க. பையனுக்கு இப்ப என்ன வயசு இருக்கும்? நான் இப்படி எடுத்துக்கிறேனே. இவருக்கு 19 வயசுன்னு பாதி வயசு எடுத்துக்கிறேன். அப்பாக்கு 38 வயசுனா, பையனுக்கு 19 வயசுன்னு எடுத்துக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, இத அப்படியே குறைச்சுனே வாங்க. இவருக்கு 37 வயசு இருக்கும்போது, இவருக்கு 18 வயசு இருக்குமா? இது தந்தை, இது மகன். அதாவது இது ஃபாதர், இது சன்னு. சரியா? இவருக்கு 36னா, இவருக்கு 17 வயசு. இந்த மாரியே எழுதிட்டு வரேன்னு வச்சுங்களேன். கரெக்ட்டா இவருக்கு 19 வயசு இருக்கும்போது, இவருக்கு 0 வயசு இருக்கும். கரெக்ட்டா? 0 வயசு இருக்கும். இதானே இதுக்கு மீனிங்கு. சோ, இப்போ இந்த வார்த்தை புரியுதா பாருங்க. என்ன சொல்றாங்கன்னு? நீ பிறக்கும்போது நீ பிறக்கும்போதுன்னும்போது அவருக்கு 0 வயசு. நீ பிறக்கும்போது என்னுடைய வயது. யாருடைய வயசு? அப்பாவோட வயசு. அப்பாவோட வயசு தற்போது உன்னுடைய வயது. அப்ப இப்ப பையனுக்கு என்ன வயசாம்? 19 வயசு. அதுதான் சொல்ல வராங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா தெளிவா புரிஞ்சுங்க. அப்பாவோட வயசுல பாதி வயசு பையனுக்கு இப்ப இருக்கும். அப்பாக்கு 38 வயசுனா பையனுக்கு 19 வயசு. அப்படி இருந்தாதான் அப்பாக்கு 19 வயசு ஆயிருக்கும்போது பையனுக்கு பையன் பொறந்திருப்பான். ஓகேவா? கரெக்ட்டா நான் சொல்றது? அப்படி இருந்தாதான் அப்பாக்கு 19 வயசு இருக்கும்போது பையன் பொறந்திருப்பான். சோ அந்த லாஜிக் தான் அவங்க சொல்றாங்க. கொஸ்டின்ல அப்போ 19 வயசு ஆப்ஷன்ல இருக்கு சார். அப்ப அதான் ஆன்ஸரா? அது இல்லையே கேட்கல. கொஸ்டின்ல பாருங்க தெளிவா ஒரு வார்த்தை குடுத்திருக்காங்க. த சன்ஸ் ஏஜ் 5 இயர்ஸ் அகோ அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி மகனுக்கு என்ன வயசு இருக்கும்னு கேக்குறாங்க. இப்போ பையனுக்கு 19 வயசுப்பா. சரியா? அப்போ 5 வருஷத்துக்கு முன்ன 14 வயசு இருக்கும். சோ ஆப்ஷன் ஏ இந்த கொஸ்டினுக்கான ஆன்ஸராக இருக்கும். இது புரிஞ்சுதா?